காணாமல் போனதாக கூறப்பட்ட எம்எல்ஏவை ஓவர் நைட்டில் கண்டுபிடித்த ஆளுநர் அர்லேகர். என்ன நடந்தது? ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை ஆதரவை திரட்டுவதற்கு திணறி வந்த தாவேக்க டிடிவி தினகரனின் அமமுக கட்சி எம்எல்ஏ காமராஜிடம் ரகசியமாக கையெழுத்து பெற்ற விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது அல்லவா? காணாமல் போன எம்எல்ஏவை ஆளுநர் அர்லேகர் தான் மீட்டு கொடுத்துள்ளார் என்கிறது சென்னை லோக்பவன் வட்டாரம். ஆளுநர் அர்லேகரிடம் விஜய் கொடுத்த ஆதரவு கடிதத்தில் அமமுக எம்எல்ஏ காமராஜின் பெயரும் இருந்தது. அவர் கொடுத்த ஆதரவு கடிதமும் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த இணைப்பு பொதுவெளியில் அம்பலமானதும் அதை பார்த்து அதிர்ந்து போன டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து, எங்கள் எம்எல்ஏவை காணவில்லை, அவர் கொடுத்ததாக காட்டப்படும் கடிதம் போலியானது, அதிமுகவை ஆதரித்து அவர் கொடுத்த ஒரிஜினல் கடிதம் இதுதான், தாவேக கட்சியினர் எங்கள் எம்எல்ஏவை கடத்திவிட்டனர், அவரை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று புகார் வாசித்தார். இதனையடுத்து தமிழக அரசின் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசிய ஆளுநர் தினகரன் புகார் குறித்து விவரித்துவிட்டு இன்று இரவுக்குள் அந்த எம்எல்ஏ லோக்பவனில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இது குறித்து தேடுதல் பணிகளை உளவுத்துறை மூலம் முடுக்கிவிட்டார் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர். அடுத்த 1 மணி நேரத்தில் காமராஜ் இருக்கும் இடத்தை கண்டறிந்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த புதுச்சேரி ரிசார்ட்டில் இருந்தார் காமராஜ். உடனடியாக அவரை சந்தித்த உளவுத்துறையினர் ஆளுநரின் உத்தரவையும் தினகரன் கொடுத்துள்ள புகாரையும் விவரித்து, நீங்கள் பேசாமல் வெளியே வாருங்கள், ஒத்துழைப்பு தந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது, பிரச்சனை செய்தால் முறைப்படி உங்களை கைது செய்ய வேண்டியதிருக்கும் என்று ஒருவித தொனியில் பேசியுள்ளார். இதனை அடுத்து உளவுத்துறையினருடன் வெளியே வந்த காமராஜை வெளியே காத்திருந்த போலீஸ் காரில் ஏற்றிக்கொண்டு விரைந்தனர். லோக்பவனுக்கு அழைத்து சென்று ஆளுநரிடம் ஆஜர்படுத்தினர். அப்போது அவரிடம் என்ன நடந்தது என விரிவாக விசாரித்தார் ஆளுநர் அர்லேகர். அந்த விசாரணையில்தான் பல விஷயங்கள் லோக்பவனுக்கு தெரிய வந்துள்ளது. இது குறித்து விசாரித்த போது, புதுச்சேரியில் நான் இருப்பதை தெரிந்து என்னை தாவேக்கவினர் அப்ரோச் செய்தனர். கொஞ்ச நேரம் வெளியே வாருங்கள், உங்களிடம் பேசிவிட்டு அனுப்பி வைத்து விடுகிறோம் என சொல்லி வெளியே அழைத்து வந்தனர். வெளியே நின்றிருந்த காரில் ஏற்றி வெகு தூரத்திற்கு அழைத்து சென்றார்கள். தாவேக்க தான் ஆட்சி அமைக்க போகிறது, என்ன முட்டி மோதினாலும் அதிமுக ஆட்சி அமைக்க போறதில்லை, உங்கள் ஓட்டு மதிப்பில்லாமல் போவதற்கு பதில் தாவேக்கவுக்கு ஆதரவு தெரிவித்தால் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும், எங்கள் ஆட்சியில் நீங்கள் எதிர்பார்ப்பதும் நடக்கும், விஜயின் நட்பும் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி ஆதரவு கேட்டார்கள். நானும் அதில் மயங்கி அவர்கள் நீட்டிய கடிதத்தில் கையெழுத்து போட்டேன் என்று ஆளுநரிடம் ஒப்புவித்திருக்கிறார். அதன் பிறகு தினகரனை அழைத்து காமராஜை அவரிடம் ஒப்படைத்தது லோக்பவன் என்று தெரிவிக்கின்றனர். குதிரை பேதம் நடந்ததை சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி தந்திருப்பதாக தெரிகிறது. இதன் மீது ஆளுநர் நினைத்தால் தாவேக ஆட்சிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். எடுப்பாரா என்றுதான் திமுகவும் அதிமுகவும் எதிர்பார்த்ததாக தெரிகிறது.